எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்கள், எங்கள் வீட்டு கிழவன் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. வத்தப்பட்டு கட்டிங்கல்ல, அதுக்காக வாங்கி கொள்ளையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு மூட்டை. எப்படி பல பலன்னு பிஞ்சு காய், அருமையான கத்திரிக்காய், பசுமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கி கத்திரி வத்த எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தரலாம் வாங்க. இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் அலசிக்கிட்டு வாமா, அரிஞ்சு போடுவோம் வெயிலில். இந்த அலசிட்டு வரேன். நம்ம கொள்ளையில் வாங்குறதுனால இது மாதிரி நல்லா பசுமையான கத்திரிக்காய் இருக்கா. காயை பார்த்தா பெருசாக இருக்கும், ஆனால் பிஞ்சு காய்ங்க எல்லாமே. இப்போ எல்லாத்தையும் இப்படி அலசி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படி தான் அரிஞ்சுக்கணும், மூணாக அரிஞ்சு போட்டுக்கணும். எல்லாத்தையும் அரிஞ்சிக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, பிஞ்சு காயாக இருக்குது பாருங்கள். உள்ள விதையே இன்னும் பிடிக்கல, அந்த அளவுக்கு பிஞ்சாக இருக்குது. இது மாதிரி கத்திரிக்காயில் பச்சி போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே வெண்ணெய் மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா பெருசு பெருசாகவே வெட்டி போட்டுக்கலாம். காஞ்ச உடனே சின்னதாக போயிடும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி வெட்டிட்டோம். கொண்டு போய் வெயிலில் காய வச்சுருவோம். நல்லா வதங்கட்டும். வதங்க உடனே நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய வச்சுருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். இப்போ வந்து உப்பு போட்டு நம்ம அவிச்சிடலாம். அதை இப்போ அவிச்சு தான் காய வைக்கணும். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிவிடுவோம்மா. சோனியா ஜெயபாலுங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், மனமாற வேண்டிக்கிறேன். அவங்களையும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்லுங்கள். வேண்டிக்கிட்டு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், சீக்கிரம் பலன் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சங்கீதாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ரக்ஷிதான்னு ஒருத்தவங்க நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்துமதிங்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே நினச்சது நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். நினச்சது கிடைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பானையில் விளவு அள்ளி வச்சுருக்கோம் அவிக்கிறதுக்கு. மீதி இருந்தாலும் இருக்குது, 2 வாட்டி அவிச்சுக்கலான்னு. ஏன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சோம்னாலும் நம்மளால் குளுக்க முடியாது தூக்கி. அதுக்காக தான் 2 வாட்டி அவிச்சுக்கலான்னு அள்ளி வச்சுருக்கோம் ஒரு பானை. உப்பு போடுறாங்க அம்மா. இந்த கத்திரிக்காய்க்கு இந்த அளவு உப்பு போடுறோம் பாருங்கள். எவ்வளவு? ஒரு கைப்பிடி நிறையா. அது கறிக்கிற உப்பு தாங்க. கைப்பிடி நிறையா போடுறாங்க. வத்தல் ஐட்டத்துக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் கறிக்கவே இருந்தால் தான் உங்களுக்கு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம குழம்புல போடையில் கரெக்டாகவே இருக்கும். தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு டம்ளர் ஊற்றுறேன். 400 தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டம்ளர். 2 டம்ளர் தண்ணி தான். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஆமாம். மஞ்சள் பொடி போடுமா. நீங்கள் கத்திரிக்காய்க்கு மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா அது வெந்து குழஞ்சி தண்ணி தான் வேஸ்ட் ஆகும். 1 ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் எடுமா. இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சேர்க்குறோம் நம்ம. இதாங்க நல்லெண்ணெய். போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இது மாதிரி அவிக்கையில் எப்படி கிண்டி விடுறதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்படி குளிக்கணும், இப்படி குளுக்கணும். அப்படி குளிக்க அப்படியே அவிக்கணும். அதுக்கு தான் சின்ன பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கோம். பெரிய பாத்திரத்தில் வச்சோம்னா நம்மளால் குளுக்க முடியாது. அதுக்காக இப்போ அப்படியே அவிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ திறந்து விட்டு குளிக்கிக்குவோம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ குளிக்கிக்குவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லைங்களா? இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இப்போ குளிக்கி விட்டுக்கலாம். குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இருந்ததா குறைஞ்சிருக்கு பாருங்கள். அப்படி தான் பெரட்டி விட்டுக்கணும். இப்படி தான் குளிக்கணும். குளிக்கி வச்சிட வேண்டியதான். இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி குளிக்கி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்தோடனே பார்க்கலாம். வெந்திருக்கும். திறந்து பாருங்க. இந்த பார்ப்போம். வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது வெந்துட்டுன்னு. இதுக்கு மேலே வேகக்கூடாதுமா. எடுத்து கொட்டுமே. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வெந்துட்டு. இதுக்கு மேலே வெந்தால் குழன்னு போயிடும். ஆமாம், ரொம்ப குலைவாக வேகக்கூடாது. வெந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். நீங்கள் எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்தீங்கன்னா அதோட சுவை தெரியும். அப்போ எடுத்து கொட்டி கொடுங்க. குழன்னு கொட்டாதீங்க. இந்த மாதிரி அவிச்சு எடுத்து கொட்டிக்கிட்டோம். தண்ணி பாருங்கள், 2 டம்ளர் ஊற்றினோமா. ஒரு 400 தண்ணிக்கிட்ட. இந்த அளவு கொஞ்சோண்டு தான் இருக்குது பாருங்கள். 1 டம்ளர் தண்ணிக்கிட்ட மிச்சம் இருக்குது. இந்த அளவுக்கு மிச்சமே இல்லாமலாம் அவிக்க முடியாதுங்க. காந்தி போயிடும். அதுக்காக இப்போ நம்ம இதிலே தான் மறு காயையும் கொட்ட போகிறோம். அதுதான் கொட்ட போகிறேன். கொட்டுவேன் பாருங்க. கொட்டிக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் அதிலே ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி இருக்குது பாருங்க. கைப்பிடி உப்பு.
நாங்கள் 10 கிலோ கத்திரிக்காய்ங்க, அதை 2 இட அவிச்சிருக்கோம். இங்கே ஒரு 5 கிலோ அவிச்சிட்டோம், இது ஒரு 5 கிலோ. அதுக்கு 5 கிலோ கத்திரிக்காய்க்கு இவ்வளோ உப்பு போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. 5 கிலோவுக்கு ஒரு 400 தண்ணி ஊற்றிக்கணும்னு வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏற்கனவே அதில் 1 டம்ளர் தண்ணி இருக்குது, அதனால 1 டம்ளர் தண்ணி போதும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 5 கிலோவுக்கு ஒரு 2 ஸ்பூனுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். போதும். அவ்வளவுதாங்க கணக்கு. கொண்டு போய் காய வச்சுருவோம். அதையும் அவிச்சு குண்டி காய வைங்க. கத்திரி வச்சா காய வச்சு அள்ளியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி தான் காய வச்சு அள்ளி பனிக்காக வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு இருக்கிற காய் இது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு நடை, 2 மாதத்துக்கு ஒரு நடை காய வச்சு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். காஞ்சி போய் இப்படி தான் வச்சுக்கணும். அருமையாக இருக்கும் குழம்புக்கு. அது மாதிரி மழை காலத்துக்கு 2 கத்திரி வத்தை, 2 மாங்காய் வத்தை, 2 கொத்தரை வத்தை அதை போட்டு வச்சோம்னா அருமையாக இருக்கும் குழம்பு. ஒரு குழம்புக்கு இந்த இவ்வளவு கத்திரி வத்தல் எடுத்து போட்டாலே போதும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த பாக்கெட் போட்டாச்சு. இது மாதிரி பாக்கெட் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், 1/4 கிலோ பாக்கெட். இது ஒருத்தவங்களுக்கு 1/4 கிலோவே போதுமானது. 4 நாள் அள்ளி போட்டுக்கலாம். எப்போ தானே வத்த குழம்பு வைக்கிறோம். 1/4 கிலோவே போதுமானது தான். நீங்களும் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், மிளகாயும் இதுவும் 1/4 கிலோ தான். மிளகா பாருங்கள் நிறையாவே இருக்கும். தஞ்சாவூர் குண்டு மிளகான்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகாய் இதுவும் 1/4 கிலோ தான். ஒரு வீட்டுக்கு 1/4 கிலோ மிளகாயாக இருந்தாலும், கத்திரிக்காயாக இருந்தாலும், கொத்தரங்காயாக இருந்தாலும் 1/4 கிலோவே போதுமானது தான். தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்டில் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.